மாதங்கள்லயே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லணும்னா, அது ஆடி மாதம் தான்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள் நிறைந்தது தான் ஆடி மாசம். அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தோட சிறப்ப பத்தி சொல்லணும்னா, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதத்துல தான் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்ல எல்லா பக்தர்களும் அம்மனுக்கு விழா எடுத்து ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை செய்றாங்க. அதுலயும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி தபசு, ஆடி பெருக்குன்னு பல்வேறு வகையான விசேஷ நாட்கள் இந்த ஆடி மாதத்திற்கே வகை வகையான மகுடங்களை சூட்டுகிறது. இந்த விசேஷ நாட்கள்ல கோவில்களில் பெண்களோட கூட்டம் அலைமோதுகிறது. ஆடி மாதம் தான் அம்பிகை வேண்டிய வரத்தை பெற நமக்கு உதவுகின்ற மாதம் அப்படிங்கின்றதுனால, இந்த மாதத்துல வேண்டிண்டா நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறிடும். ஆடி தபசு, ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு போன்ற நாட்கள்ல துவங்கப்படுகின்ற எல்லா காரியங்களுமே அம்மனுடைய அருளால வெற்றியில முடியும். ஆடி மாதத்துல அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்கின்றதுனால, அவளுடைய மனம் குளிர்ந்து மழையை பொழியச் செய்து, நிலத்தை செழிக்கச் செய்து, செல்வ வளத்தையும் அருளுகிறாள் என்பதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு பதிவுல ஆடிப்பூரத்தினுடைய விசேஷத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆடி மாதத்துல பூர நட்சத்திரத்தோட இணைந்த புண்ணிய தினத்தை தான் நம்ம ஆடிப்பூரம்னு சொல்றோம். அன்னை பராசக்திக்கு உகந்த ஒரு சிறப்பான பெருநாளாக ஆடிப்பூரம் இருக்கு. புராணங்களின்படி உலக மக்களை எல்லாம் காப்பதற்காக உமையவள் ஆதிசக்தியாக அவதரித்த திருநாளாகவும் பூமாதேவியே ஆண்டாளாக அவதரித்த நன்னாளாகவும் கூட ஆடிப்பூரம் போற்றப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டுமில்ல, தமிழகத்தினுடைய அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த இந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. பல்வேறு உற்சவங்கள், திருமஞ்சனங்கள்னு ஆலயம் முழுக்க விழா கோலம் பூணுது. பங்குனி உத்தரத்துல ஈசனுக்கும் ஈஸ்வரிக்கும் திருமணம் நடந்ததை அடுத்து ஆடிப்பூரத்தன்று அம்பிகையினுடைய சந்நிதிகள்ல வளைகாப்பு வைபவத்தை நடத்துவது ரொம்ப வருஷமாக, ரொம்ப காலமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மரபு. தாய்மையோட மகத்துவத்தை உணர்த்துற விதமா உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் வளர்த்து கொடுக்கும் இந்த அன்னைக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த அற்புத நிகழ்வு அமைகிறது. சக்தியோட தலங்கள் எல்லாத்துலயுமே இந்த நாள்ல வளைகாப்பு திருவிழாவை ரொம்ப சிறப்பாக நடத்துறாங்க. இந்த நாள்ல பெண்கள் அம்பாளுக்கு விரதம் இருந்து மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருள்களை எல்லாம் படைத்து வழிபடுறாங்க. வானத்துல ஒரு கட்டிலோட காலை போல காட்சி அளிக்கக்கூடியதுதான் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானோட ஆட்சியை பெற்றது. சுகபோகங்கள், காதல், திருமணம், கலை, அழகு, ஆடம்பரம், செல்வம், இன்பம் இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா அது சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தாலே தம்பதியர்கள் மிகுந்த ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இத்தனை சிறப்புமிக்க நட்சத்திரமான இந்த பூர நட்சத்திரம் ஆடி மாசத்துல வரும் பொழுது அது மேலும் மேலும் மகத்துவம் அடையுதுன்னு சொன்னா அது மிகை கிடையாது. சக்தியோட அருள் பொழிகின்ற இந்த அற்புதமான நாளாகத்தான் இந்த ஆடிப்பூர நட்சத்திரம் விளங்குது. நல்ல வரன் கிடைக்காம திருமணம் தாமதமாகின்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ சிகிச்சை பண்ணிட்டோம், வழிபாடுகளும் செஞ்சிட்டோம், கோவில் கோவிலா ஏறி இறங்கிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கல அப்படின்னும் சொல்றாங்க. பல ஆண்டுகளாக காத்திருக்கின்ற பல பேரும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே இந்த ஆடிப்பூரத்தன்றுக்கு இறைவனை வழிபடும் பொழுது, அம்மனை வழிபடும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன்கள் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் அம்மன் அணிந்து கொள்கின்ற வளையல்களை வாங்கி அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் ஆகும். பிள்ளை வரம் வேண்டுகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் உடனே கைகூடி வரும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்க போகின்ற நாள் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கே வளைகாப்பு செய்கின்ற இந்த நாள் நம்முடைய வாழ்விலும் மங்களங்கள் நடக்க, மங்கள காரியங்கள் நிறைவேற, எண்ணிய எண்ணங்கள் நமக்கு கைகூட அம்மன் கட்டாயமாக அருள் செய்வாள். 27 நட்சத்திரங்கள்ல 11வது நட்சத்திரமா வரதுதான் பூர நட்சத்திரம். சிம்மராசிக்குரிய நட்சத்திரம் தான் பூரம்.
அதுவும் இது உடைபடாத முழுமையான பூர்ணமான நட்சத்திரம். கிரகங்கள்லயே செல்வச் செழிப்பு, சுகபோகமான வாழ்க்கை இது 2க்கும் காரணமாக இருக்கின்ற கிரகமான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இது. பெருமாளுக்கும் கூட விருப்பமான நட்சத்திரங்களில் ஒன்றுதான் பூரம்னு சொல்லலாம். பூர நட்சத்திரத்துல வழிபாடு செய்தாலே பெருமாளுடைய அருளும் கிடைக்கும். அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்று அம்பிகையை வழிபட்டாலோ கேட்கின்ற வரங்கள் அனைத்தும் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். இந்த வருட ஆடிப்பூரம் ஜூலை 28 திங்கட்கிழமை, அதாவது நாளை வருகிறது. ஆனாலும் ஜூலை 27, அதாவது இன்றைக்கு மாலை 6:55க்கு தொடங்கி நாளை 28 ஜூலை இரவு 8 மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு. இன்றைய தினத்திலிருந்து நாளைய தினம் வரைக்கும் தொடர்ச்சியாக அம்மனுடைய வழிபாடுகள் கோவில்கள்ல நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நாள்ல நாக சதுர்த்தியும் கூட இருக்கு. ஆக விநாயகரையும் நாக தேவதைகளையும் வழிபடுவதும் கூட இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆடிப்பூரமானது திங்கட்கிழமையில வர்றதுனால காலை 7:30லிருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலமும், 10:30லிருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டமும் இருக்கு. அதனால இந்த நேரத்தை தவிர்த்து மத்த நேரத்துல அம்மனுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. வழிபாட்டு நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:20ற்குள்ள பூஜை பண்ணலாம். 9:10லிருந்து 10:20 வரையும் பூஜை செய்யலாம்.